Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வந்த காய்கறி சந்தையை சீல் வைத்ததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். சங்கரன்கோவிலில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 80க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் இயங்கி வந்தன. இந்த நிலையில் அதே பகுதியில் அரசு சார்பில் காய்கறி மார்க்கெட் கட்டி முடிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்ட நிலையில் வாடகை அதிகமாக இருந்ததால் வியாபாரிகள் அந்த கடைகளை ஏலம் எடுக்க முன்வரவில்லை. இதற்கிடையில் திடீரென தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வந்த காய்கறி மார்க்கெட்டிற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனால் அந்த இடத்தில் கடை நடத்தி வந்த வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே அரசு சார்பில் முறையாக கடைகள் ஒதுக்கும் வரை ஏற்கனவே இயங்கி வந்த கடையில் விற்பனை செய்ய திறனற்ற திமுக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கவர்மெண்ட் இடத்துலயே நாங்கள் இருப்போம். அதே மாதிரி 10 லட்சம் 15 லட்சம்னு அட்வான்ஸ் கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியாது. உடனடியாக எங்களுக்கு சீல் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு தாசில்தார்கிட்ட நாங்கள் போர்ஸ் பண்ணி பேசினோம். என்ன சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கேல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இல்லாத மாதிரியே அந்த தாசில்தார் பேசிட்டார். பேசி திடீர்னு சொல்லி நீங்கள் அரசு சொல்லி எங்களை பேசினவங்களை 26 பேரையும் கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. காவிரி டெல்டா மாவட்டங்களில் நீர்வழி பாதைகள் தூர்வாரப்படாமல் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து எந்த பயனும் இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்வழி பாதைகள் புதர்மண்டியும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டும் காணப்படுவதால் காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் அரசில் தூர்வாருவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் பாசன மதகுகள் பராமரிப்பின்றி துருப்பிடித்து காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பாசன வாய்க்கால்களும் தூர் வராமலும் புதர்மண்டியும் ஆக்கிரமிப்பிலும் இருக்கிறது. இந்த நிலையில் தண்ணி திறந்து விட்டதுனால விவசாயிகளுக்கு கடைமடை போய் சேருமான்னு தெரியல. இது விவசாயிகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமேலாவது தூர்வாரி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிகள் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாளையம்பட்டி ஊராட்சியில் சிலோன் காலனி, காமராஜர் நகர், திருக்குமரன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணிகள் வழங்குவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்தும் தங்களுக்கு 100 நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் காவேரி, வைகை, கிருதுமால், குண்டாறு பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர்மன்ற கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலர்களிடையே ரேஷன் கடை திறப்பு தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற போது 19வது வார்டு திமுக கவுன்சிலர் காளீஸ்வரி தனது வார்டில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடை கட்டிடத்தை திறக்க தாமதமாவது குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நகர்மன்ற தலைவர், ரேஷன் கடை கட்டிடம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்டது என்றும் அது குறித்து விவாதிக்க முடியாது என்றும் கூறியதாக தெரிய வருகிறது. இதனை கண்டித்த திமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரத்தில் உள்ள திமுகவினரிடையே நிலவும் கோஷ்டி பூசலால் அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 12 மாத நிலுவைத் தொகையை வழங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் காங்கேயம் சாலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் தொடரும் என்றும் இதில் பங்கேற்றவர்கள் எச்சரித்தனர்.